2013 குரூப் 4ஓட தமிழ் கொஷின் பார்ப்போம். பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான விடையை கேட்குறாங்க. அதாவது உலக நிலைகளை அறியாது இருத்தல் அப்படிங்கிறது என்னன்னா கிணற்று தவளை போல இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இலக்கண குறிப்பு பண்புத்தொகைக்கு பொருந்தா சொல் கேட்குறாங்க. மலச்சேவடி அப்படிங்கிறது மலை போன்ற சேவடி, அதாவது உண்மை தொகையது. நெடுமை கூட்டல் தேர் எதுவும் பண்புத்தொகை தான். செங்கோலுங்கிறதும் பண்புத்தொகை தான். கருங்குரங்கும் பண்புத்தொகை தான். இதில் மலச்சேவடி அப்படிங்கிறது மட்டும்தான் பண்புத்தொகைக்கு பொருந்தாத சொல். இதில் கரியன் அப்படிங்கிற பேர் சொல்லோட வகை என்னங்கிறாங்க. பண்பு பெயர். கரியன் அப்படிங்கிறது பண்பு பெயர். அது ஒரு நிறத்தை குறிக்கிறதுனால. நாமருக்கும் குடியெல்லோம் நம்மனை அஞ்சோம் நாம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் அப்படிங்கிறதுல நடலை அப்படிங்கிறதுக்கு இணையான ஆங்கில சொல் கேட்குறாங்க. அஃப்ளிக்ஷன். நடலை அப்படிங்கிறதுக்கு இணையான ஆங்கில சொல் என்னென்னா அஃப்ளிக்ஷன். ஆதிரையான் பெயர் சொல்லோட வகை காலப்பெயர். ஆதிரையான் அப்படிங்கிறது காலப்பெயர். இழுக்காலுடைய ஒளி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இதுக்கு ஊற்றுக்கோள் அப்படிங்கிறதுக்கு இணையான ஆங்கில பதம் என்ன அப்படின்னா ஸ்டஃப்பு. ஊற்றுக்கோள் அப்படின்னா ஸ்டஃப்பு. ஊற்றுக்கோள் அதனுடைய இணையான ஆங்கில சொல் என்னன்னா ஸ்டஃப். தன்வினை வாக்கியம். இலக்கியா புத்தாடை அணைந்தால் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். திருவிக ஏற்றிய புதுமை வீட்டல் அப்படில உள்ள பாக்களின் எண்ணிக்கை என்னன்னா 430. தளி அப்படின்னா சொல்லிசை அளபடை. தளி அப்படின்னா சொல்லிசை அளபடை. அளபடை 3 வகைப்படும். அளபடை 2 வகைப்படும். உயிரளபடை, ஒற்றளபடை. இதில் உயிரளபடை 3 வகைப்படும். செய்யிலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு 3 வகைப்படும். அளபடை 2 வகை, உயிரளபடை, ஒற்றளபடை. இதில் உயிரளபடை செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு 3 வகைப்படும். உலகம் அப்படிங்கிற தமிழ் சொல்லோட வேர் சொல் எதுன்னா உழவு அப்படிங்கிற அடிப்படையாக தோன்றியிருக்கும். ஒருமை பன்மையற்ற பிழை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அவன் கவிஞன் நல்லன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நாணப்பச்சிலை அப்படின்னு அழைக்கப்படும் மூலிகை தூதுவளை. நாணப்பச்சிலை அப்படின்னு அழைக்கப்படும் மூலிகை தூதுவளை அப்படின்னு சொன்னவர் வள்ளலார். யார் சொல்லியிருப்பாங்கன்னா நாணப்பச்சிலைன்னு தூதுவளை சொல்லியிருந்தவர் யாருன்னா வள்ளலார் சொல்லியிருப்பாரு. இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல்லு. வினைத்தொகைனா சூழ்கலல். சூழ்கலல், சூழ்கின்ற கலல் அப்படின்னு வரும். தில்லையாடி வள்ளியம்மன் தென்னாப்பிரிக்காவில் பிறக்கிறாரு. பாவை பாடிய வாயால் கோவை படுக என்று சொல்ல கேட்டு பாடப்பட்ட நூல் எது? திருக்கோவையார். பரணி இலக்கியத்திற்குரிய பாவகை கலித்தாலிசை. பரணி கலித்தாலிசையால் பாடியிருப்பாங்க. பொறுத்துகள். களவெளி 40 புறப்பொருள் பற்றியது. முதுமலை காஞ்சி காஞ்சினாவை நிலையாமை பற்றி சொல்லும். நாலடியார் வேளாண் வேதம். ஏலாதி 6 மருந்து. பொற்கொடி ஆயக்கலை 64 கற்றால். எவ்வகை வாக்கியம் எவ்வகை எவ்வினாவை சார்ந்தது? தன்வினை. பொற்கொடி ஆயக்கலை 64 கற்றால். இது தன்வினை வாக்கியத்தை சார்ந்தது. பொருந்தா தொடர். பொருந்தாத தொடர். அஞ்சாமை துஞ்சாமை அப்படிங்கிறது தான் அது. வையார் வைப்பர், அறிவுடையார் அறிவிலார், ஒருத்தார் பொறுத்தார். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது மட்டும்தான் தப்பாக இருக்குது. காமராசரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஜூலை 15. நன்மை அப்படிங்கிறது பண்பு பெயர். நாற்றுதும் யாரும் ஒரு பாட்டுடை செயல் என பாடத் தொடங்கிய புலவர் யார்? இளங்கோவடிகள். பாட சொன்னது இளங்கோவடிகளை பாட சொன்னது பாட சொல்லி கேட்டுக்கொண்டவர் சீத்தலை சாத்தனார். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? தேவநாய பாவனர். நிகழ்நிலையில் பணமணியானது சேந்தன் திவாகரம். ஓ அப்படிங்கிறது நீர் தங்கும் பலகை. மா அப்படிங்கிறது திருமகள். கானா சோலை. தீனா கோபம். ஓ அப்படின்னா நீர் தாங்கும் பலகை.
மா அப்படின்னா திருமகள், கானா சோலை, தீனா கோபம். முருகு பொருநானூறு 12 முல்லை தொடரில் 12 அப்படிங்கிறது வந்து சிறுபானாற்றுப்படையும் பெருமானாற்றையும் குறிக்கும். அகராதி என்னும் சொல்லை முதலாக கையாண்டவர் யாருன்னா திருமூலர். அகராதி அப்படிங்கிற சொல்ல முதலாக கையாண்டவர் யாருன்னா திருமூலர். ஃபேன்ஃபேர் அப்படின்னா எக்கால முழக்கம். ஃபேங்கிள் அப்படின்னா நாகரிகம். ஃபேன்டைல் அப்படின்னா வீட்டுப்புறா. பேஷில் அப்படின்னா இணக்கமுள்ள. ஃபேன்பேர் அப்படிங்கிறது வந்து எக்கால முழக்கம். ஃபேங்கல் அப்படிங்கிறது நாகரிகம். பேண்டைல் அப்படிங்கிறது வீட்டுப்புறா. பேசில் அப்படிங்கிறது இணக்கமுள்ள. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வைத்து விட்டார் அப்படின்னா 1886 வெளியிடுறாங்க. திருக்குறளை போப் எத்தனை வருஷம் படிச்சிருக்காரு அப்படின்னா 40 வருஷம் படிச்சிருக்காரு. ஆங்கிலத்தில் எந்த வருஷம் வெளியிடுறாருன்னா 1886 வெளியிடுறாரு. வருக அப்படின்னா வேங்கோல் வினைமுற்று. பரணி அதாவது பொருந்தாத தொடர். பரணி 100 அலிசைகள் அப்படிங்கிறது வந்து பொருந்தாதது. கலம்பகம் 18 உறுப்புகள், சிற்றிலக்கியம் 96, பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள். இது கரெக்டு. ராமலிங்க அடிகளார் கூறினது எதுனா வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே அப்படிங்கிறது கரெக்டு. ராமலிங்க அடிகளார் கூறியது எதுனா வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே. குற்றியலுகரம் அல்லாத சொல், அதாவது பின்வரும் சொல்லில் வந்து குற்றியலுகரம் அல்லாத சொல் அப்படிங்கிறது வந்து மடு அப்படிங்கிறது குற்றியலுகரம் அல்லாத சொல். மார்பு, வரகு, மாசு அப்படிங்கிறது இதெல்லாம் குற்றியலுகர சொற்கள். சித்துக்களின் எண்ணிக்கை 8. சித்துக்கள் மொத்தம் 8. சித்தர்கள் 18 பேர். ஐங்குறு நூறோட அடிவரை ஃபர்ஸ்ட் வந்து 3 to 6 ஐங்குறு நூறு, 4 to 8 குறுந்தொகை, நற்றிணை 9 to 12, 13 to 31 வந்து அகநானூறு. ஐங்குறு நூறு வந்து 3 to 6, குறுந்தொகை 4 to 8 அடிவரையறை, நற்றிணை 9 to 12, அகநானூறு வந்து 13 to 31. தன்வினையை தேர்ந்தெழுதுக. அப்பூதியடிகள் நான்மறை கற்றார் அப்படிங்கிறது வந்து தன்வினை வாக்கியம். இதில் வந்து பொறுத்துக வந்து எப்படின்னா பேதையார் நட்பு வந்து தேய்பிரை பொன்படுது. பண்புடையார் தொடர்பு வந்து நவில்தோறும் அறிவுடையார் நட்பு நவில்தோறும் நயம் போன்றது அப்படின்னு வரும். அறிவுடையார் நட்பு வந்து வளர்பிறை போன்றது. இடுக்கண் கலையும் நட்பு வந்து உடுக்கை இழந்த கை போல. ஆயிடை அணங்கின் கற்பும் ஐய நின்னருளும் செய்ய தூய நல்லறனும் என்றிங்கியன தொடர்ந்து காப்ப சீதையை அழியாமல் காப்பற்றியவை எவை? கற்பும் அருளும். வளன் அப்படின்னு குறிக்கப்படுவர் யாரு? சூசையப்பர். வளன் அப்படின்னு சொல்றப்படுவர் யாருன்னா சூசையப்பர். கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் ஆளி, ஆர்வலி, பௌவம். தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்றது ராமாயணமும் திருக்குறளும், கம்பராமாயணமும் திருக்குறளும். இதை வந்து பட்டியல் 1ஓட பட்டியல் 2 பொறுத்துக்கன்னு கேட்குறாங்க. கண்மணப்பு கண்ணோட்டம், எண்மணப்பு இத்துணையாம், பண்வனப்பு கேட்டா நன்றென்றல், கால்வனப்பு செல்லாமை. ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து வழிகாட்டுதல். அதனுடைய பொருள் வந்து வழிகாட்டுதல். ஐஞ்சிறு காப்பியம் இவற்றில் பொருந்தாத நூல் ராவண காவியம் அப்படிங்கிறது வந்து பொருந்தாதது. உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், இதெல்லாம் ஐஞ்சிறுங்காப்பியங்கள்.
புல் அப்படின்னா அன்னம், குளவு அப்படின்னா விலங்கும், மேலி அப்படின்னா கலப்பை, ஒல்லை அப்படின்னா விரைவு. பொருந்தாத இணை மிஸ்லே அப்படிங்கிறது வந்து தவறானது. மிஸ்லே அப்படிங்கிறது வந்து தவறு. மிஸ்கேப் அப்படிங்கிறது வந்து விபத்து. மிசரபிள் அப்படின்னா துக்ககரமான, மிசரபிள் அப்படின்னா துக்ககரமான. மிஸ்டீட் அப்படின்னா கெட்ட செயல், மிஸ்டீட் அப்படின்னா கெட்ட செயல். வாழ்த்துவோம் அப்படிங்கிறதோட வேர் சொல் அப்படின்னா வாழ்த்து. பொருந்தாத இணை, அதாவது இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா பொருந்தாத இணை கேட்குறாங்க. வேய்னா மூங்கில்னு வரும், இதில் சீலைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. கரும்பு அப்படின்னா அழகு, மூங்கில் காந்தி, களினா அகற்று. கலைனா களி, இந்த கலைனா அகற்று, இந்த கலைனா கரும்பு, இந்த கலைனா அழகு, இந்த கலை மூங்கில் கொடுத்துருக்காங்க, இந்த கலை காந்தி அகற்று, களி. இந்த வேய் கலைனா வேய், இந்த மூங்கில்னு வந்து பக்கம் வரணும். இந்து நிலவு. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு கூறியவர் யாருன்னா மூவா. உரிய மரபுச்சொயில் மயில் அகவும், காகம் கரையும், யானை பிளிரும். வந்தான் அப்படிங்கிறதோட வினையாளனின் பேர் என்னன்னா வந்தவன். ஆசிரியப்பவன் ஈற்றுச்சீர் எதில் முடியும்? ஏகரத்தில் முடியும். தித்திக்கு தெல்லமுதீன் அப்படிங்கிறதுல வந்து சரியான விடை எதுனா எதுகை மோனையும் அதில் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அகர வரிசைப்படி தத்தா தித்தி துத்து அந்த வரிசையில் வருது, தா வரிசையில் வர்றது. உமர்புலவர் முதுமொழி மாலை, கம்பர் சிலை எழுபது, திருத்தக்க தேவர் வந்து தொன்னூல் விளக்கம், திருத்தக்க தேவர் வந்து நரிவிருத்தம், வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். புலவர் எழுதுனது வந்து முதுமொழி மாலை, கம்பர் வந்து சிலை எழுபது, திருத்தக்க தேவர் வந்து நரி விருத்தம், வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். ஒருமிடத்து உதவா உவரிலம் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு. திருவிக எந்த நாளிதெல்லாம் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா தேசபக்தன் அல்ல. பொறு அப்படின்னோட வேர்ச்சொல்லின் விளையாடனின் பெயர் அப்படின்னா பொறுத்தவர். அன்பிற்கு பணி செய்வதே உண்மையான தொண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தாய்மானவர். அன்பர் பணி செய்வதே உண்மையான தொண்டு அப்படின்னு சொன்னவர் தாய்மானவர். மனிதரெல்லாம் அன்பு நெறி ஓங்குவது காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து இப்பாடலில் விடைகளில் பொருந்தாததை சுட்டுக அப்படிங்கிறாங்க. அடியைபு வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து பொருந்தாது. அடிமோனை வந்திருக்கு, அடி எதுகை வந்திருக்கு. மனோபாவம் அணைப்போல், அப்புறமேட்டு சீர் மோனை வந்திருக்கு, அடி ஏபு மட்டும் வரல. அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார் அப்படின்னா 1946 தோற்றுவிக்கிறார். அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவிக்கிறாருன்னா 1946 தோற்றுவிக்கிறாரு. கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வள்ளலார். பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்கள்ல ஒன்று சொத்துரிமை இல்லாமல் தான் அப்படின்னு பெரியார் கூறுறாரு. திருவிகா பிறந்த துல்லம் இப்போது என்னன்னு அழைக்கப்படுதுன்னா தண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுது. கன்னியாகுமரிக்கு மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பேர் ராணி மங்கம்மாள் நெடுஞ்சாலைன்னு பேர். உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கறிவர் என்ன தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். அகர வரிசை வி வரிசையில் வருது, இது கழிட்டு. எடு அப்படிங்கிறதோட வினையெச்சம் எடுத்து எடுத்த ஆனா அது பெயரெச்சம், எடுத்தல் அல் வருது அது தொழிற்பெயர், எடுத்தான் ஆண் வருது அது வந்து வினையாளனின் பெயர். நாள் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னன்னா தொங்குதல், நாள் அப்படின்னா தொங்குதல் அப்படின்னு பேர். வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராமன் குகன்கிட்ட சொல்லியிருப்பாரு. இதுக்கு விடைகேற்ற வினா கேட்குறாங்க. எதனால் ஐவர் ஆனார்கள்? அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். எதனால் ஐவர் ஆனார்கள்?
தமிழ் எழுத்துக்களில் நல்ல தமிழ் எழுத்துக்களில் நல்ல சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். பெரியாரும் தமிழ் எழுத்துல சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாரு. இம்மண்ணும் முன்னூரே 700ம் 800ம் அம்மென்றால் 1000 பாட்டும் படவுல ஆசுகவி யார்? காளமேக புலவர். ஆசுகவின்னு யாரை சொல்கிறோன்னா காளமேக புலவரை சொல்கிறோம். இம்மென்னும் முன்னே 700ம் 800ம் அம்மென்றால் 1000 பாட்டும் அப்படின்னு பாட வல்லவர் யாருன்னா காளமேக புலவர். காளமேக புலவர் என்னன்னு சொல்கிறோம்னா ஆசுகவின்னு சொல்கிறோம். தவறான கூற்று. கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருந்தனை பொருந்துதல் கருத்தே அப்படின்னு சொல்கிறது யாருன்னா கிருஷ்ணபிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா மானிடவர்க்கு என்று பேச்சுப்படியில் வாழ்கிறேன் அப்படிங்கிறத ஆண்டாள் சொல்லியிருப்பாங்க. வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். ஆதியும் அந்தமும் இல்லை அருப்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறது யாருன்னா மாணிக்கவாசகர். இந்த டைலாக் வந்து மாணிக்கவாசகரோடது. வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன்னு சொல்கிறது குலசேகர ஆழ்வார். ஊ அப்படின்னா ஊன், ஐனா தலைவன், நோனா துன்புறு, தேனா கடவுள். சிலப்பதிகாரம் அது வந்து குடிமகள் காப்பியம். மணிமேகலை வந்து சீர்திருத்த காப்பியம். சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து வருணனை காப்பியம். குண்டலகேசி வந்து சொற்போர் காப்பியம். சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றன? வல்லாரக்கேரியை சொல்கிறாங்க. தமிழ் படித்தால் எது பெருகும்? மரம் பெருகும். கேம்பர் அப்படிங்கிறது வந்து கற்பூரம். சைடு அப்படிங்கிறது வந்து சலசலப்பு. சாவ்ஸ் அப்படிங்கிறது வந்து கலவரம். கனாடு அப்படிங்கிறது பொய்க்கதை. அதாவது கேம்பர் அப்படிங்கிறது வந்து கற்பூரம். சைடு அப்படிங்கிறது வந்து சலசலப்பு. சாவ்ஸ் அப்படிங்கிறது வந்து கலவரம். கனாடு அப்படிங்கிறது வந்து பொய்க்கதை. நடிப்பு செய்யும் இலக்கிய செவி ஒருங்கமை பெற்ற காப்பியம் மனோன்மணியம். மருகி அப்படிங்கிறது வந்து மருமகள். மருகி அப்படிங்கிறது வந்து யாரை குறிக்கும்னா மருமகளை குறிக்கும். பாரதியின் படிப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எது? குயில்பாட்டு. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு பற்றப்படுவர் யாருன்னா ராமலிங்க அடிகளாரை சொல்கிறோம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியவர். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பினும் ஆர்வம் உடைமை. அன்பின் வெளியது உயர்நிலை. கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை 96. கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களோட எண்ணிக்கை எத்தனைனா மொத்தமாக 96. பண்ணோடு தமிழப்பாய் என்ன தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எதுனா தேவாரம். பண்ணோடு தமிழப்பாய் அப்படின்னு சொல்கிற பாடல் எதுனா தேவாரம். பொருந்தாத தொடர். தீதும் நன்றும் பிரதரவாரம். அடக்கம் அமரல் வைக்கும் கற்க கஷ்ட செல்வத்தில் செல்வம் செல்வம். இது முன்னும் திருக்குறள். இது வந்து தீதும் நன்றும் பிரதரவாரா அப்படிங்கிறது வந்து வேற நூல். தேரா மன்னா செப்பது உடையேன் அப்படின்னு சொல்கிறது வந்து கண்ணகி சொல்லுவாங்க. தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன் அப்படின்னு யாருன்னா ஆதிரை. தீயும் கொல்லா தீவினை யாட்டியேன் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா யாதிரை சொல்கிறாங்க. சிறை கோட்டத்தை அறம் கோட்டமாக்குக அப்படின்னு சொன்னவர் யாங்கன்னா மணிமேகலை. சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவேன் அப்படின்னு சொன்னது கோவலன். தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆதிரை சொல்கிறாங்க. 63 தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் அப்படின்னா அது பெரிய புராணம். கற்றோரே காமுருவர் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான பழமொழி என்னென்னா பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிறது. செங்கலினி தீஞ்சுவை சரியாக பிரிக்கப்பட்டிருப்பதுன்னு செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை அப்படிங்கிறது. முடுகினன் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் எதுனா நிறுத்தினான். முடுகினன் அதுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் எது அப்படின்னா நிறுத்தினான். வையகமெல்லாம் மேமென்று எழுதுமே அப்படிங்கிற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யாருன்னா பாண்டியன்.
ஒன்று இதில் வந்து சரியானவற்றை காண்க அப்படின்னா நீ கூட்டல் ஐனா நின்னை, நீ கூட்டல் அது அப்படின்னா நினது, நீ கூட்டல் ஐ அப்படின்னா நின்னை, நீ கூட்டல் அது அப்படின்னா நினது. அது ரெண்டும் கரெக்டு. உண்மைக்கு ஏற்ற பொருத்தமான பொருள். கொக்கக்கா கூம்பும் பருவத்து அப்படின்னா காத்திருக்கிறது, கொக்கு போல் காத்திருக்கிறது. சினைப்பெயரை சேர்த்து எழுதுக. மூக்கன். சினைப்பெயரை சேர்த்து எழுதுக அப்படின்னா மூக்கன். மூக்கனுங்கிறது தான் சினைப்பெயர். மணக்குகை அப்படிங்கிறது உருவகம். மணக்குகை அப்படிங்கிறது வந்து உருவகம். சான்று. உளமனைய தன்னளித்தால் உருவேனில் பரிவகற்று. உருவேனில் அதாவது சான்று வந்து உளமனையை தன்னளித்தாய் உருவேநீர் பரிவகற்று அப்படிங்கிற உருவேனில் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உரிச்சொற்றொடர். இதில் வந்து சரியான தொடர் எது அப்படிங்கிறாங்க. சன்மார்க்க கவி. சன்மார்க்க கவின்னு ராமலிங்க அடிகளார் சொல்கிறது கரெக்டு. சன்மார்க்க கவி அப்படின்னா ராமலிங்க அடிகள் கரெக்டு. தேங்க்யூ.